ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிவி ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பாகற்காய் தொக்கு. இந்த தொக்கு பார்த்திங்கன்னா சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடையுமே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாகற்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது பாகற்காய். இதை நீங்கள் வாரத்தில் ஒரு 2 டைம்னாச்சும் செய்யலாம். பார்த்திங்கன்னா பாகற்காய் நல்லா வதக்கிக்கலாம். இதோட 2 பல் வெள்ளை பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாகற்காய் சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காய் நல்லா சீக்கிரம் வெந்து வரும். இப்போ பாகற்காய் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இதோட நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா தக்காளி குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதோட காரத்துக்காண்டி ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த தொக்கோட நம்ம சாதம் சேர்த்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கிளறி கொடுக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா மசாலா வதங்கிருச்சு. இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதோட சேர்த்து நம்ம இப்போ இந்த வதக்கி வச்ச பாவக்காய் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சுண்டிருச்சு. கையில் எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா 3/4 பதம் வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதோட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் சேர்க்கும்போது கசப்பு, புளிப்பு, உப்பு எல்லாம் சேரும்போது இது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். வெல்லம் நீங்கள் மறக்காமல் முக்கியமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நமக்கு சூப்பராக பாகற்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை இன்றைக்கி நான் சுடு சாதத்தோட சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மாதிரி பாகற்காய் தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.